கேரக்டர்னால் இன்னொரு கேரக்டர் ஆட் பண்ணுறது. எக்ஸாம்பிள் பேக்ரவுண்ட்னா அடுத்த ஃப்ரேமுக்கு வேறு பேக்ரவுண்ட் வச்சுக்கிறது. ப்ராப்ஸ்னால் நமக்கு அவங்க ஹேண்ட்லேயோ இல்லை ஏதாச்சும் ஒரு பொருள் இருக்கணும் அப்படின்னா என்ன பொருள் இருக்கணும்னு செலக்ட் பண்ணுறது. அதே மாதிரி தான் சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தால் தான் எது வேணால் பண்ண முடியும். இப்போ ஸ்டாருக்கு எதுவுமே என்னால் வைக்க முடியாது. நாட் அவைலபிள் இன் யோர் கரண்ட். கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூவாக இருக்குது, இல்லைனா அந்த ஃப்ரீயாக இருக்கிறதெல்லாம் லோட் ஆகிருக்கும். பட் அதுவும் இப்போ லோட் ஆகலை கரண்ட்டாக. அதே மாதிரி நமக்கு எந்த இமேஜஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இமேஜ் ஆட் பண்ணால் டேரெக்டாக நம்ம கேலரிக்கு போயிடும். பட் இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் இல்லாதனால அது போகாது. சவுண்ட் எஃபெக்ட் நமக்கு கிளாப் பண்ணணுமா, டோர் ஓப்பன் க்ளோஸ் அது மாதிரி எது வேணால் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் இப்போ ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நான் டைப் பண்ணி காட்டுறேன். அதை நம்ம அந்த ஸ்க்ரீனில் வச்சுக்கலாம். இப்போ ஒரு ஃப்ரேமில் வச்சுட்டு நெக்ஸ்ட் ஃப்ரேமில் அதை டெலீட் கூட பண்ணிக்கலாம். என்ன வேணால் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டோரி திங்கிங் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த ஆப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நான் அதை வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து ட்ரான்சிஷன் ஆட் பண்ணுறேன். அது எப்படின்னா ஜஸ்ட் see that எந்த மாதிரி நமக்கு அந்த ஸ்க்ரீன் ஃப்ரேம் ஓப்பன் ஆகணும் க்ளோஸ் ஆகணும் அப்படின்றது வைக்கிறது. விஷுவல் எஃபெக்ட்ஸ்னால் இப்போ பாருங்க, நமக்கு அந்த ஸ்க்ரீனில் வந்து மலை மாதிரி பெய்யணுமா, இல்லை ஃபயர் மாதிரி வரணுமா, இல்லை ஏதோ சிம்பிள்ஸ் அங்கே பாருங்கள். நான் ஒரு எஃபெக்டாக வச்சு காட்டுறேன். ரெயின், கேண்டில் அந்த மாதிரி ஆகும். ஒரு ஸ்க்ரீனில் இப்போ நமக்கு மழை பெய்கிற மாதிரி இருக்குன்னா இந்த எஃபெக்ட்ஸ் அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேஞ்சஸ் வந்து சேவ் பண்ணிட்டா சேவ் ஆகிடும். நம்ம பண்ணுற எல்லாமே ஒன்றுமே சேவ் ஆகும். நெக்ஸ்ட்டு அங்கே பாருங்கள், இப்போது 2 ஃப்ரேம் கீழே நான் இது வரைக்கும் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஃப்ரேம் வேணால் நெக்ஸ்ட் ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன்று ஆட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அங்கே 3rd ஃப்ரேம் 4th ஃப்ரேம் அந்த மாதிரி எத்தனை ஃப்ரேம் வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் மியூசிக் வேணால் நமக்கு எந்த பேக்ரவுண்ட் மியூசிக் வேணுமோ நம்மளோட கேலரியிலையோ இல்லை சம்வாட் நம்ம எடுத்து வச்சுருக்கிறது வச்சு. இப்போது எக்ஸ்போர்ட் அப்படின்றது தான் ஃபைனல் ஸ்டெப். நம்மளோட வீடியோவை நம்ம கேலரியில் சேவ் பண்ணுறது. இப்போ ரொம்ப பெரிய வீடியோ ஒரு 1/2 hour 1 hour வீடியோ அப்படின்னா அதுவெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும் சேவ் ஆகிறதுக்கு. சேவ் ஆகி நம்ம கேலரியிலே வந்துடும். இப்போது இங்கே பாருங்கள், இப்போ ப்ளஸ் சிம்பிளில் இப்போ லேண்ட்ஸ்கேப், போர்ட்ரேட் இதெல்லாமே பண்ணிட்டோம். இங்கே ப்ரொஃபைலுக்கு போனால் நம்ம பண்ணியிருக்க எல்லா வீடியோஸுமே ப்ரொஃபைலில் இருக்கும். நம்மளோட வீடியோ கேலரியில் டெலிட் ஆகிட்டாலோ திருப்பி நம்ம இங்கே வந்து பண்ணிக்கலாம், சேவ் பண்ணிக்கலாம். பட் முக்கியமாக இதில் என்னென்னா நமக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வேணும். சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தால் தான் நம்மளால் இந்த ஆப்பை ஒழுங்காகவே யூஸ் பண்ண முடியும். ஒரு யூடியூபராக இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போது இங்கே வந்து நமக்கு 4 விதமான சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கும். ப்ரீமியம், இயர்லி, மந்த்லி, ப்ரோ, இயர்லி, மந்த்லி இந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போது அதில் நம்ம எந்தெந்த இதெல்லாம் யூஸ் பண்ணலாம், ப்ரீமியமாக இருந்தால் என்ன யூஸ் பண்ணலாம், ப்ரோவாக இருந்தால் என்ன யூஸ் பண்ணலாம். ப்ரீமியம் வந்து இயர்லியாகவும் இருக்கும், இல்லை 1 month அந்த மாதிரியும் இருக்கும். பட் 1 month அந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வந்து காசு செலவாகிற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் இயர்லி அப்படியாவே பார்த்துக்கலாம். இப்போ வந்து என்ன பேக்கேஜ்க்கு என்ன ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். லோகோ ஃப்ரீ அப்படின்னா ட்வின் கிராஃப்ட் அப்படின்ற அவங்களோட லோகோ வீடியோஸ்லேயே இருக்கும். இஃப் யூ ஆர் அ ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் யூஸர் உங்களுக்கு வந்து அந்த இது இருக்காது. அது மாதிரி கிளாத்ஸ் சேஞ்ச் பண்ணுறதெல்லாம் ப்ரீமியம்க்கு மட்டும்தான் எல்லாமே உண்டு. மற்றபடி ப்ரோக்குமே வந்து மேக்ஸிமம் உண்டு, ஆக்சஸ் உண்டு. கிளாத் சேஞ்ச் பண்ணுறது, கேரக்டர்ஸை வந்து கஸ்டமைஸ் நமக்கு தேவையானபடி பண்ணுறது அதெல்லாமே இருக்காது. அதே மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க கேரக்டர்ஸ்லாம் இப்போ ஃப்ரீயாக இருக்கும் போது ஒரு 2 or 3 கேரக்டர்ஸ் தான் இருக்குது. அதுவே ப்ரோ, ப்ரீமியம் அதெல்லாம் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே கிடைக்கும். பேக்ரவுண்டு நமக்கு தேவையான பேக்ரவுண்ட் வைக்கணும் அப்படின்னா ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா உங்களால் பண்ண முடியாது. ப்ரோ, ப்ரீமியம் அதில் தான் மேக்ஸிமம் பாருங்கள் எல்லாமே ஆல், எஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு பர்ச்சேஸ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து எந்த சப்ஸ்கிரிப்ஷன் பேக்கேஜ் வேணுமோ அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அமௌண்ட் பே பண்ணி பர்ச்சேஸ்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸ் ஆகி பே பண்ணுற ஆப்ஷனுக்கு போயிடும். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆப்பை பற்றி நீங்கள் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வீடியோ பார்த்தும் உங்களுக்கு புரியலை அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன், உங்களுக்கு ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு நல்ல கதை எழுத தெரியும், இல்லை இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க, ஃப்ரீ டைம் உங்களுக்கு நிறைய இருக்குது அப்படின்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை பார்த்து யாரும் வீடியோ க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ ஆல். தேங்க்யூ.